இங்க மூர்த்திங்கிற ஒருத்தவர் மியூசிக் கேசட் கடை வச்சிருக்காரு. இன்டர்நெட் வந்ததுனால இவரோட கடையோட வியாபாரம் குறைஞ்சு போயிடுது. அதனால இவரோட ஒய்ஃபோ அந்த கடையை வித்துட்டு வேற தொழில் பண்ண சொல்றாங்க. ஆனா இசை மேல உள்ள ஆர்வத்தால அந்த கடையை இவர் விற்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதனால அவங்களோட ஒய்ஃப் இப்ப வேலை பார்த்து அவங்களோட குடும்பத்தை பாத்துக்கிறாங்க. அதனாலேயே இவங்களுக்குள்ள பல தடவை சண்டை வந்து இவர் அவங்க அவமானப்படுத்திடுறாங்க. ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு டிஜே வராததுனால இவரை கூப்பிட்டு மியூசிக் போட சொல்றாங்க. அங்க போன இவரு சூப்பரா மியூசிக் போடவும் அங்க இருக்கிற எல்லாரும் இவரை பாராட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒருத்தவன் நீங்க டிஜே கத்துக்கிட்டு பப்ல வாசிச்சா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னு சொல்றான். தன் குடும்பத்தோட பண கஷ்டத்தை போக்குறதுக்காக இவர் டிஜே கத்துக்க நினைக்கிறாரு. ஆனா எல்லா வீடியோவும் இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால இவரால கத்துக்க முடியாம போயிடுது. அப்ப அவந்திக்கான ஒரு பொண்ணு டிஜே கன்சோலை சரி பண்றதுக்காக இவரோட கடைக்கு வரா. அதை சரி பண்ணி கொடுத்த இவரு அந்த பொண்ணு கிட்ட டிஜே கத்து கொடுக்க முடியுமான்னு கேக்குறாரு. இந்த வயசுல இவர் ஆர்வமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு இவருக்கு கத்து கொடுக்க ஆரம்பிக்கிறா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஊர் சுத்துறத பார்த்த ஊர்க்காரங்க இவங்க ரெண்டு பேர் வீட்லயும் போய் தப்பா சொல்லிடுறாங்க. தன்னால அந்த பொண்ணுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட ஆசையை கைவிட்டுடுறாரு. அதே நேரம் அந்த பொண்ணோட அப்பா டிஜே கன்சோலை எரிச்சிடுறாரு. அதனால அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிடுறா. அதனால அந்த பொண்ணோட அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. இப்ப இவர் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் விசாரிக்கிறப்பதான் அந்த பொண்ணோட கனவு என்னன்னு அவரோட அப்பாக்கு தெரிய வருது. இப்ப இவரால தன்னோட குடும்பமானம் போயிடுச்சுன்னு நினைச்ச இவரோட ஒய்ஃபோ இவரை வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. இப்ப சிட்டிக்கு போன இவரு டிஜே ஆகிறதுக்காக அங்க இருக்கிற எல்லா பப்புக்கும் போய் வாய்ப்பு தேடுறாரு. எங்க தேடியும் இவருக்கு வாய்ப்பு கிடைக்காதனால ஒரு பப்புல இவரு சர்வர் ஆகிடுறாரு. அந்த பப்புக்கு வந்த ஒரு பிரபலமான டிஜே அவங்க கூட சண்டை போட்டுட்டு வாசிக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். அதனால அந்த பப்போட ஓனர் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாரு. தன்னோட முகத்தை காட்ட பயந்த இவரு மாஸ்க் போட்டுட்டு போய் வாசிக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லாருக்கும் இவரோட மியூசிக் பிடிச்சு போயிடுது. இப்ப அந்த மாஸ்க கலட்டி தன்னோட முகத்தை எல்லாருக்கும் காட்டுறாரு. வயசானதுக்கு அப்புறமும் ஆர்வத்தோட டிஜே கத்துக்கிட்டு சூப்பரா மியூசிக் பண்றதுனால அங்க இருக்கிற எல்லாரும் இவரை பாராட்டுறாங்க. அதோட இவருக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சி ரொம்பவே பிரபலமாகி இவர் நினைச்ச மாதிரி சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. தான் குடும்ப கஷ்டத்தெல்லாம் போக்கி தான் குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்துடுறாரு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.